ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி பிரியாவோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களே அந்த சத்யா ரீட்டெயில்ல ஃபோன் லான்ச் பண்ண ப்ரமோஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில செம்ம அழகா கியூட்டா வந்து பிக்ஸ்லாம் வந்து அந்த வீடியோலேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தப்ப கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அண்டு அவங்க ஷீ அவார்ட்ஸில் கொடுத்த இன்டர்வியூவும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் கிடச்சிது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இந்த மகாநதி சீரியல் மூலமா பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆன் டெலிவிஷன் இந்த அவார்டு வாங்கினது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் மகாநதி அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. சீரியலே வேண்டான்னு தான் இருந்தாங்களாம். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே சீரியல் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு டெசிஷன் எடுக்க அவங்களுக்கு லேட் ஆகி தான் மகாநதிக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதில். ஸோ அதுதான் இப்போ ஒரு லேட்டாக டெசிஷன் எடுத்தாலுமே அது அவங்களுக்கு வந்து பெரிய ஹிட்டாக கொடுக்கும். அது மாதிரி தான் இப்போ அப்கமிங்லேயுமே நான் சொல்ல வரேன். அவங்க பொறுமையாக நல்ல டெசிஷன் எடுக்கட்டும், நல்லா லேட்டாகவே எடுக்கட்டும். வர்றது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செம்ம பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஆகணும். அண்டு அப்புறம் வந்து இப்போ லக்ஷ்மி பிரியா வந்து அந்த சத்யா ரீட்டெயில் அப்போ ஃபேன்ஸை பார்த்தோன்னே அவங்களும் சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணி தான் பிக்ஸ் எடுத்தாங்க, செல்ஃபிஸ் எடுத்தாங்க. ஸோ அது நீங்கள் நேற்று சொல்லி கேட்டிருப்பீங்க, கண்ணால் பார்க்கணுமா இதோ பாருங்கள் இந்த பிக்ஸு. இவங்க இந்த சிஸ்டரை பார்த்தோன்னா அப்படியே லக்ஷ்மி பிரியா 2 கையை விரித்து ஹக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பிக்ஸ் எடுத்திருக்காங்க பின்னாடி அந்த ஃபேன்ஸோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ அதுதான் இப்படி தான் நம்ம லக்ஷ்மி பிரியா யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து ஹக் பண்ணி அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி அவ்வளோ ஹம்பிளாக அவங்கக்கிட்ட வந்து பிக்ஸ் எடுத்திருப்பாங்க.